ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு வேளை நெருங்கி வரும் நேரத்தில் இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வெற்றி செய்திகளும் உன்னை தேடி வந்து சேரப்போகுது. இது எப்படி நடந்துச்சுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு நம்ப முடியாத அளவுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் மாறப்போகிறாய் என் செல்லவே. சகிப்புத்தன்மைங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனால் அதை நீ புரிஞ்சுக்காம சில சமயங்களில் கோபப்படுவதும் எரிச்சல் அடைவதும் உன் வாழ்க்கையை வரமாக அல்ல சாபமாக மாற்றி கொடுத்துருன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய காத்திருக்கும் போது தேவையில்லாத கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாமேன்னு செல்லமே. கஷ்டங்கள் இருக்கு நீ வருத்தப்படுறியே. கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வலிமை அடையவே முடியாது, வாழ்க்கையை ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா தோல்வி வருவது என்பதே உன் வாழ்க்கையை பற்றின புரிதலை உனக்கு கொடுப்பதற்காக தான். எந்த விஷயம் நீ நினச்சது போல நடக்காமல் போனாலும் சரி, நீ நினைக்காத பல கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் சரி, தோல்வியை பயமின்றி எதிர்கொள்ள தயாராகு. அப்போதுதானே அது வெற்றியாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் மன உறுதியோடு நீ இருக்கும்போது இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். மன உறுதியும் தைரியமும் பக்தியும் உள்ள என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வேதனைகளை போக்கதான் நான் வந்துட்டேன் என் செல்லவே. உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்காக வந்து ஆறுதல் சொல்லி உன் துன்பத்தை போக்கி உனக்கான ஒரு உதவியை செஞ்சிட மாட்டாங்களான்னு நீ எல்லார்கிட்டையும் தான் நினைக்கிற. ஆனால் யாருமே உனக்காக வந்து செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையவே வாழ்கிறதுக்கு திணறிக்கிட்டும் போராடிக்கிட்டும் இருக்காங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்குது தானே. உன் வாழ்க்கையை நீ தான் சரி செஞ்சுக்கணும். உன் மனசில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் தூக்கி போட்டுட்டு உடம்பு பலவீனத்தையெல்லாம் சரியாகி பலமான ஆளாக நீ மாறிடு. மனசில் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே இந்த வராகி அம்மாட்ட கொடுத்துடு என் செல்லமே. இந்த இரவோடு இரவாக இருளோடு இருளாகவே உன் பிரச்சனைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான விடியலை வெற்றி விடியலாக உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் விதமாக எல்லா நல்லதையும் நீ நினச்சது போலவே நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ நினச்சது போல இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே நினச்சி கலங்காதே. இப்போ முதல்ல மனசை அமைதிப்படுத்து. நாளை விடியலில் உனக்கு வர வேண்டியதும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் நிச்சயமாக உன்னை வந்து சேருமேன் செல்லமே. தனியா நீ படுற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வராகி அம்மா உன் கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்க போகிறேன். இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நீ மனசளவில் யாருக்கும் எந்த துன்பமும் நினச்சது கிடையாது. நீ செஞ்ச பாவ புண்ணியங்களின் பலனாகத்தான் இத்தனை நாட்களாக கஷ்டத்தை அனுபவித்து முடிச்சனே இப்போது புண்ணியங்களின் பலனாக வெற்றியை பார்க்க போகிற. என் அருளால் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழப்போகுது. அதை பார்த்து நீ ஆச்சரியப்பட போகிற. அந்த அளவுக்கு எல்லா நல்லதையும் நானே உனக்கு நடத்த போகிறேன் என் செல்லவே. சில விஷயங்களை உன்னால் தொடரவும் முடியலை, அது வேணாம்னு சொல்லவும் நிறுத்தவும் முடியலை. இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா சில உறவுகளை வேணாம்னு விலக்கி வைக்கவும் முடியாமல் அவங்க தான் வேணும்னு நெருங்கி போகவும் முடியாமல் விலகவும் முடியாமல் உன் மனசு படுற பாடு எனக்கு புரியுது. உனக்கு நிறைய ஆசைகள் இருந்தாலும் சில ஆசைகளை வெளியே சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு கொல்லவும் முடியாமல் நீ திணறதையும் நான் பார்த்துட்டேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே இப்படி தானே இருக்குது. சில விஷயங்களை தேடினாலும் அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சில மனிதர்களை கூட வச்சுக்கவும் முடியாமல் வேணாம்னு சண்டை போட்டு விலகி ஒதுங்கவும் முடியாமல் சில நினைவுகளை மறக்கவும் முடியாமல் அது வேணவே வேணான்னு வெறுக்கவும் முடியாமல் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் பல குழப்பமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் அன்பு பிள்ளையான உனக்கு இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் சரி செஞ்சு தேவையில்லாத விஷயங்களை விலக்கி ஒதுக்கி வச்சுட்டு
உன் ஆசைகளை நிறைவேற்றி நீ நினச்சது போலவே வாழ்க்கையை அற்புதமாக மாற்ற வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது கடல் போலதான். கடலில் அதிர்வுகள் வரதை கேள்விப்பட்டிருப்பதானே? கடலில் அதிர்வுகள் வந்தாலும் அதை கடந்து வந்து கரை சேர்ந்தால்தானே ஜெயிச்சு உயிர் வாழ முடியும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் அதிர்வுகள் போல சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து வந்து நீ தான் ஜெயிக்கணும். தோல்வியை சந்திக்க தயாராக இருந்தால்தான் உன்னால் வெற்றி பெற முடியும். பெரிய கனவு காண்றவனுக்கு, வாழ்க்கையை பெருசாக வாழணுன்ற லட்சியம் உள்ளவனுக்கு சோதனைகளும் பெருசாதான் வருங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போது நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் ஒன்றுமில்லாததாக நான் மாற்றிடுறேன். உன் மனசு மட்டும் உறுதியாக இருந்தால் போதும். எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு அழகாக உனக்கு நடத்தி முடிச்சிருவேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பேச பழகு. கோபமும் வெறுப்பும் ஆக்ரோசமும் எரிச்சலும் கௌரவம் போடுறதும் போட்டி போட்டு பொறாமை எண்ணம் கொள்வதும் உனக்குள்ள வேண்டாம் என் செல்லமே. யாரை பார்த்தும் எரிச்சல் அடைஞ்சு பேசாத, யாருக்கிட்டையும் கோவப்படாத. கௌரவம் பார்க்குறேன்னு அடுத்தவங்கள மட்டமாக நினைக்காத. நல்லா வாழ்கிறவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க கூட போட்டி போடுறதும் பொறாமைப்படுறதும் வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே ஒருவர் தட்டி கொடு. அவங்க இன்னும் நல்லா முன்னேறி வர முடியும்னு அவங்களுக்கு உத்வேகம் கொடு. யார் உன்னை விட உயர்றதாக போகிறாங்களோ அவங்களுக்கு நீ விட்டு கொடுத்து போகிறதுலையும் தப்பே இல்லை. தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அதை தாண்டி என்னால் வாழ முடியும்னு நீ நினச்சினா உன் மனசுக்குள்ளே கவலைகள் வராது. அதை விட்டுட்டு துன்பம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு நினச்சி கவலைப்பட்டினா எப்படி அது உன்னை விட்டு விலகி போகும்? ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னு நீ காலம் முழுக்க நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதை தாண்டி வரக்கூடிய மன துணிவோடு நீ இருக்கும்போது தானே எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும். முன்னெல்லாம் நிறைய காசு பணம் வச்சுருக்க கோடீஸ்வரன் லட்சாதிபதியை பார்க்கும்போது மனிதர்கள் பொறாமப்படுவாங்க. அவன் பாரு எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவங்க வீட்டில் என்னென்னவோ பொருள் இருக்குது, அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னு அடுத்தவங்க அதிக பணம் வச்சுருக்கதை பார்த்து பொறாமப்பட்ட காலம் போய் இப்போதெல்லாம் யாராவது ஆரோக்கியமாக ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தாலே அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய காலம் வந்துருச்சு. அவங்கள பாரு எப்படி கல் மாதிரி இருக்காங்க, அவங்க நல்லா உடம்பு ஆரோக்கியமாக தெம்பாக இருக்காங்க, நல்லா நடக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லைங்கிறதையே பெருசாக ஆச்சரியப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் எல்லா மனிதர்களையும் ஒரு வழி செஞ்சிடுறது தானே. யாரை பார்த்தாலும் உடம்புல அது சரியில்லை, இது சரியில்லை, அது வலி, இது கஷ்டம்னு எல்லா மனிதர்களும் நோய் நொடியை சுமக்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. நீ முதல்ல இந்த வராகி அம்மாவை நம்பு. மனசையும் உடம்பையும் தெம்பாக வச்சுக்கிட்டினா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. நான் நிச்சயமாக நீ விரும்பிய எல்லாத்தையுமே உனக்கு கொடுப்பேன். இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. யார் உன்னை தேவையில்லைன்னு நினச்சாலும் நீ சந்தோஷப்படு. ஏன்னா உன் உதவிதான் நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படுமே தவிர அவர்களிடம் உதவி கேட்டு போகக்கூடிய அளவுக்கு உன் நிலைமை வராது. நிச்சயமாக உன்னை வேணான்னு சொன்னவங்களே வேணும் வேணும்னு உன்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்க தான் போகிறாங்க. உனக்கு பிடிச்ச சொந்தமாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிக்காத மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் சிரித்து பேசு, சிந்திச்சு பேசு. ஆனால் ஒருபோதும் பிடிக்காதவர்களிடம் சண்டை போட்டு அவர்களை தாழ்த்தி மட்டமாக மட்டும் பேசாதே என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ தனி ஆளாக வாழ்ந்துட முடியாது. எப்போதும் யாரையும் குறை சொல்லாமல் மட்டப்படுத்தி மட்டம் தட்டி பேசாமல் எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடு. அவங்க வேணா அப்படி செய்யட்டும், ஆனால் நீ ஒருபோதும் யாரையும் தரம் தாழ்த்தி பேசக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு சில பேர் இல்லைன்னா இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்க மாட்ட. நீ இல்லைன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. அவங்க உன் வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம், உன் பிள்ளையாகவும் இருக்கலாம். அவர்களால் தானே உன் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. நீ முழு மதியாக ஒரு குடும்பம்னு வாழ்றனா அதற்கு அவர்களும் ஒரு காரணம்தான். அப்படி இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் கொட்டக்கூடிய ஆளாக இரு. உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபமோ பிரச்சனையோ வந்தாலும் அதை சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற ஆளாக நீ இருந்து விடு என் செல்லமே. சின்ன பிரச்சனை வரும்போதே அது பெரிய புயலாக மாற விடாமல் சரின்னு ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போக தயாராக இருந்தினா குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அல்லவா?
அதை விட்டுட்டு உனக்கு பிடிக்காததை அவங்க சொல்லும்போதோ அல்லது செய்யும் போதோ நீ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கத்தி சண்டை போடும்போது அங்கு நிம்மதி இல்லாமல் உங்கள் எல்லாருடைய மனசுமே கஷ்டத்துக்கு ஏற்பட்டு கொள்ளுகிறது. அதனால தான் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அந்த தவறை எப்படி சரி செய்வதுன்னு யோசிச்சின்னா காலம் முழுக்க உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து இந்த வராகியம்மா நானும் நிம்மதியாக இருப்பேன்.